ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விரைவில் நெசவு தொழில் பயிற்சி, முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். சேலியமேடு சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தல், முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட CITU தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயற்சி, பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களின் போராட்டத்தால் பரபரப்பு. புதுச்சேரி ஆரோவில் அருகே 2 வீடுகளில் முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை, CCTV காட்சிகளை கைப்பற்றி காவல்துறை மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கைத்தறி ஆடை உற்பத்தியை அதிகரிக்கும் விதமாக நெசவு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் மாநில நெசவாளர் திட்டத்தின் கீழ் நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி பாண்டெக்ஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் அனைவரையும் வரவேற்றார். நெசவாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை உற்பத்தி ஊக்கத்தொகையை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி விழாவில் பேசினார். அப்போது கூட்டுறவு நிறுவனங்கள் பல்வேறு காரணங்களால் நலிவடைந்துள்ளதாகவும் அவற்றை சீரமைக்க வேண்டுமென பல முயற்சிகள் மேற்கொண்டாலும் முடியவில்லை என்று கூறினார். புதுச்சேரி காரைக்கால் கூட்டுறவு நூற்பாலையை திறக்க முடியாமல் உள்ளதென கூறிய முதலமைச்சர் அதை திறக்க அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என கேட்டுக்கொண்டார். தனியாரிடம் ஒப்படைத்து நூற்பாலைகளை இயக்கவும் அரசு முயற்சி செய்து வருவதாக கூறிய அவர், பாண்டெக்ஸ் மூலம் கைத்தறி துணிகளை உற்பத்தி செய்து வழங்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றார். ஆனால் கைத்தறி நெசவாளர்கள் வெகுவாக குறைந்துவிட்டதால் துணிகளை வாங்கி மக்களுக்கு அளிக்க வேண்டிய சூழ்நிலையில் அரசு உள்ளதாகவும் கூறினார். நெசவு தொழிலில் ஆர்வம் காட்டுவது குறைவாக உள்ளது என்றும், நெசவு தொழிலாளர்களின் குழந்தைகள் நல்ல கல்வி கற்று வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாகவும் இது அவர்களின் வளர்ச்சி என்றும் அவர் கூறினார். இருப்பினும் நெசவு தொழிலில் ஈடுபடுவோர் குறைந்து வருவதாகவும், விருப்பம் உள்ளவர்களுக்கு பயிற்சி அளித்து நெசவு தொழிலை வளர்க்க அரசு ஆலோசித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் கைத்தறி துணி உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்றும், நெசவாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் 237 நெசவாளர்களுக்கு வேட்டி சேலை, 148 நெசவாளர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகையாக 5,52,523 ரூபாய் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சேலியமேடு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து CITU தொழிற்சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட முற்றுகை போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு உண்டானது. புதுச்சேரி மாநில எல்லைக்குட்பட்ட பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அனைத்து தரப்பினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இருந்தும் கடந்த 7ஆம் தேதி பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும், சட்டத்தை மதிக்காமல் முறைகேடாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து CITU பிரிவின் புதுச்சேரி தனியார் சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன், தலைவர் அந்தோணிதாஸ், CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் முறைகேடாக அமைக்கப்பட்டுள்ள சேலியமேடு சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி வாகனத்துடன் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தெற்கு காவல் ஆய்வாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய அதிரடி படையினர் மற்றும் மப்டி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. தொடர்ந்து காவல்துறையினர் 100 மீட்டருக்கு முன்பாகவே பேரிகார்டுகளை அமைத்து போராட்டக்காரர்கள் சுங்கச்சாவடிக்கு செல்லாதவாறு சாலையை மூடினர். வாகனங்களை மாற்று வழியில் திருப்பிவிட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்கள் சாலையின் இருபக்கமும் வாகனங்களை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர்.
விதிகளுக்கு முரணாக 300 கிலோமீட்டருக்கு இடையில் சுங்கச்சாவடி அமைத்துள்ளனர் என்றும், ஏற்கனவே மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி 60 கிலோமீட்டருக்குள் உள்ள சட்டவிரோத சுங்கச்சாவடி அனைத்தும் 3 மாதத்தில் அகற்றப்படும் என்று அறிவித்தார் என்றும், ஆனால் சேலியமேடு சுங்கச்சாவடி அமைந்துள்ளது சட்டவிரோதம் என்றும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலிமேடு பகுதியிலே கொள்ளையடிக்கிறார் காவல்துறை மூன்றடுக்கு பாதுகாப்பு தேவையா? புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் திடீரென சட்டமன்றத்தை முற்றுகையிட முயற்சி செய்ததால் அப்பகுதியில் உள்ள சாலைகளை மூடி காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 1300 வவுச்சர் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 18,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் 10 ஆண்டு பணி முடித்தவர்களை நிரந்தரம் செய்வதாக சட்டசபையில் வாக்குறுதியும் அளித்திருந்தார். ஆனால் இதுநாள் வரை அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. பல்வேறு துறைகளில் 3000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்களாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். மத்திய அரசு சட்டக்கூலி 27,000, சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை வவுச்சர் ஊழியர்கள் மூலம் நிரப்பிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கடந்த திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பொதுப்பணித்துறை அலுவலகம் தலைமைச் செயலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புதுச்சேரி காரைக்காலில் கடந்த வாரம் புதன்கிழமை பணிகளை புறக்கணித்து அண்ணா சாலை அருகே தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து தொடர் போராட்டம் நடத்தப்படுவதாகவும் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் வவுச்சர் ஊழியர்கள் சட்டப்பேரவையை முற்றுகையிட வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்தனர். இதையடுத்து அவர்கள் அரசு மருத்துவமனை அருகே தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை சாலைகள் மூடப்பட்டன. இரு பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆரோவில் அருகே உள்ள இரும்பை கிராமத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 8 சவரன் நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோவில் அருகே உள்ள இரும்பை கிராமம் பாலதிரிபுர சுந்தரி நகரைச் சேர்ந்தவர் பூபதி. இவர் உடல்நல சிகிச்சைக்காக தனது வீட்டை பூட்டிக் கொண்டு சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் பூபதி வீட்டின் அருகே வசிப்பவர்கள் அவரது வீட்டின் வாயிற்கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக பூபதிக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சென்னையிலிருந்து பூபதி தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 5 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி தட்டு உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக ஆரோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆரோவில் காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்தபோது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் சிசிடிவியை திருப்பிவிட்டு திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதேபோல இரும்பை கிராம மகாகாளீஸ்வரர் நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 3 சவரன் நகைகளை முகமூடி கொள்ளையர்கள் திருடி சென்றதும் தெரியவந்துள்ளது. அடுத்தடுத்து 2 வீடுகளில் முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டி 8 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பகுதியில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பொறையாத்தம்மன் கோவில் மைதானத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் உற்சாகமாக பங்கேற்று 500 மண்பானைகளில் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொருளாளர் அயூப்கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்புகளை வழங்கினார்.
முன்னதாக பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், குதிரையாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த அவர் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை உற்சாகமாக கொண்டாடினார். விழாவில் தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்விழா சமூக சமத்துவம், ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில் அனைவரிடமும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. விழாவில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சிகள் செய்து வருவதாகவும் கூறினார். பழங்குடியின மக்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் உரிமைகளை மீட்டெடுக்க லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து பாடுபடும் என்றார். மேலும் வீடில்லாத மக்களுக்கு வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். மத்திய அரசின் திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கத்தை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் விதிமுறைகளை மத்திய அரசு மாற்றியுள்ளது. மேலும் மகாத்மா காந்தி பெயரில் இருந்த திட்டத்தின் பெயரையும் மாற்றியுள்ளது. இதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், வழக்கறிஞர் மருது பாண்டியன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, சிவசண்முகம், மணவாளன் உள்ளிட்ட பலர் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மத்திய பாரதிய ஜனதா அரசு நீக்கியதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தினர். ஒரு வருடத்திலே 365 நாட்கள் வேலை கிடைக்கவில்லை. அவர்களுக்கு வேலை 4 மாதம் 5 மாதம் தான் கிடைக்கிறது. 7 மாதம் வேலை இல்லாமல் அந்த குடும்பம் எல்லாம் பட்டினியில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையில் கட்டாயமாக 100 நாள் வேலையை ஒவ்வொரு ஏழை விவசாயிக்கும், விவசாய தொழிலாளிகளுக்கும் கொடுக்க வேண்டும், தாய்மார்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவிலே உள்ள எல்லா மாநிலங்களிலேயும் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள தாசில்தார் அலுவலகங்களில் அதிகாரிகள் பணியில் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் தேதி நெருங்க இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த அரசு பெரும் முனைப்புடன் செயல்பட்டு வரும் சூழ்நிலையில் அதை உணர்ந்து அதிகாரிகள் முழுமையாக செயல்பட்டால் மட்டுமே அரசின் திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். மாநிலம் முன்னேற வேண்டுமென்றால் அந்த மாநிலத்தின் அதிகாரிகளின் செயல்பாடும் அரசின் செயல்பாடுகளோடு இணைந்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் அந்த சூழ்நிலை இல்லை என்று புகார் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணி என்ற பெயரில் அதிகாரிகள் தங்களது பணியிடங்களில் இல்லாமல் இருப்பதால் பொதுமக்கள் அலுவலகத்திற்கு சென்றாலும் அதிகாரிகள் அனைவரும் தேர்தல் பணிக்கு சென்றுள்ளதாக பதில் வழங்கப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தாலுகா அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட தாசில்தார்கள் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக பணியிடங்களில் இல்லாததால் பல்வேறு பணிகள் கடுமையாக தேக்கமடைந்துள்ளதாகவும் அவர் தொடர் புகார்களை தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வாரிசு சான்றிதழ், பட்டா மாற்றம் உள்ளிட்ட முக்கிய சான்றிதழ்களை பெற முடியாமல் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். எனவே முதலமைச்சர் இவ்விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு பொதுமக்களின் அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்படாத வகையில் தாலுகா அலுவலகங்களில் வட்டாட்சியர்கள் கட்டாயமாக பணியிடங்களில் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு பகுதி மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கல் பொங்கல் தொகுப்புகளை வழங்கி வாழ்த்து கூறினார். 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதி, காக்கையன்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகளை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், அன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிராம நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனம், ஹார்ட் சிவில் விமான பயிற்சி பள்ளி மற்றும் டாக்டர் மரியா மாண்டசரி ஏர்லி எஜுகேஷன் ஸ்கூல் ஆகியன இணைந்து சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. புதுச்சேரி கிராம மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனம், ஹார்ட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளி மற்றும் டாக்டர் மரியா மாண்டசரி ஏர்லி எஜுகேஷன் ஸ்கூல் ஆகியவை இணைந்து சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்ச்சியில் மாண்டசரி பயிற்சி பெறும் ஆசிரியர்கள், தையற்கலை பயிற்சி பெறும் மாணவிகள், கணினி பயிற்சி மற்றும் அழகுகளை பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் விஜயலட்சுமி செய்திருந்தார். ஒருங்கிணைப்பாளர் ரவுத்ரம் சக்திவேல் நோக்க உரையாற்றினார். முகமது அமீன் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார். நீலகண்டன் நன்றி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை தேசிய இளைஞர் தினமாக கடைபிடித்து ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ராமகிருஷ்ணா மடம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி இணைந்து 12ஆம் தேதி திங்கட்கிழமை சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த தினத்தை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடியது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராமகிருஷ்ணா மடத்தின் பொறுப்பாளர் சுவாமி நித்யேஷ் மகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சுவாமி விவேகானந்தரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படம் மற்றும் அவரின் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பள்ளி மாணவர்கள் ஊர்வலமாக சென்றனர். கருவடிக்குப்பம் ஈசிஆர் சாலை, கிருஷ்ணா நகர் வழியாக சென்ற மாணவர்களின் வீதி உலா மீண்டும் பள்ளி வளாகத்தை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக ஊர்வலத்தை சிறப்பு அழைப்பாளர் நித்யேஷ் நந்தா மகராஜ் மற்றும் பள்ளியின் தாளர் கணேசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அனைத்து சேவா சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி இயக்குநர் கிருஷ்ணராஜ், துணை முதல்வர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,030 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.